காதலுக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா செத்துப்போனோட தன்னோட காதலி, தன்னோட கண்ணு முன்னாடியே உயிர் பெற போறான்னு தெரியாம ஒருத்தன் விஷத்த குடிச்ச அந்த கொடுமைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரோனா நகரமே ரத்த காடாக மாறுது. 2 குடும்பத்தோட பகைக்கு நடுவுல ஒருத்தர தொட்டா கூட மரணம்னு தெரிஞ்சும், யமனோட கோட்டைக்குள்ளேயே புகுந்து காதலிச்ச 2 பேரோட கதை தான் இது. இது வெறும் கதை அப்படின்னு சொல்லிட முடியாது. 500 வருஷமா உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கிற ஒரு ரத்த சாட்சியம். அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? அந்த சாமியார் கொடுத்த ஒரு சின்ன மருந்து எப்படி 2 உயிர்களை பலி வாங்குச்சு? இவங்க சாவுக்கு அப்புறம் இந்த 2 குடும்பங்கள் என்ன ஆச்சு? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான காதல் கதை இல்ல. ரத்தமும் கண்ணீரும் கலந்த ரோமியோ ஜூலியட்டின் காவியம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா வீடியோவோட முடிவுல நீங்க கண்டிப்பா அழுதுடுவீங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இத்தாலியில இருக்கிற வெரோனா அப்படின்ற ஒரு அழகான நகரம். அங்க 2 மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஒன்னு மாண்டேக், இன்னொன்னு கேபுலட். இந்த 2 குடும்பத்துக்கும் நடுவுல என்ன பகைன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒருத்தர் பார்த்தா தெருவுல வச்சு வெட்டிக்கிற அளவுக்கு பயங்கரமான பகை. அரசாங்கமே எச்சரிச்சும் இவங்க சண்டை நிக்கல. இந்த ஒரு ரத்த பூமியில தான் இந்த அழகான காதலும் பிறக்குது. மாண்டே குடும்பத்தோட வாரிசு ரோமியோ, கேப்லட் குடும்பத்தோட வாரிசு ஜூலியட். ஜூலியட்டோட அப்பா ஒரு பெரிய முகமூடி நடன விருந்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அதுக்கு மாண்டே குடும்பத்துக்கு அழைப்பு இல்ல. ஆனா ரோமியோ அவன் நண்பர்களோட முகமூடி போட்டுட்டு ரகசியமா அங்க நுழைறாங்க. அங்கதான் ஜூலியட்ட ரோமியோ பாக்குறாரு. இப்ப ரோமியோ என்ன சொல்றாருன்னா, இந்த இரவு இவ்வளவு அழகா இருக்குமா? இந்த விளக்குகளுக்கு ஒளி கொடுக்கிற மாதிரி ஒரு தேவதை அங்க இருக்காளே, இது வரைக்கும் நான் பார்த்தது எதுவுமே அழகு இல்ல. இவளை தொடுறதுக்கு என் கைகளுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப ரோமியோ அவகிட்ட போய் பேசுறான். 2 பேருக்கும் பார்த்த உடனே காதல் வருது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஜூலியட்டோட தம்பி டைபால்ட் ரோமியோவை அடையாளம் கண்டுக்கிறான். சண்டை வராம இருக்க ரோமியோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம்தான் 2 பேருக்கும் தெரிய வருது, இவங்க 2 பேரும் பரம எதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு. அன்னைக்கு நைட்டே ரோமியோ என்ன பண்றான்னா, ஜூலியட்டோட வீட்டு மதில ஏறி குதிச்சு அவங்களோட பால்கனிக்கு கீழே போறான். அங்க ஜூலியட் மேலே நின்னு தனக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. ஜூலியட் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ ரோமியோ, நீ ஏன் ரோமியோவா பிறந்த? உன் பெயரை மட்டும் மாத்திக்க கூடாதா? ரோஜாவுக்கு வேற பெயர் வச்சா மட்டும் என்ன, அதோட மனம் மாறிடுமா? நீ உன்னோட பேரை மட்டும் மாத்திக்க, நான் என்னையே உன்கிட்ட தந்துடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரோமியோ இப்ப வெளியே வந்து, ஜூலியட், உன் வார்த்தையே எனக்கு சாட்சி. இனி நான் ரோமியோ இல்லை, நீ விரும்புற வெறும் உன் காதலன் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அங்கேயே 2 பேரும் ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மறுநாள் காலையில லாரன்ஸ் சாமியார் உதவியோட யாருக்கும் தெரியாத கல்யாணம் நடக்குது. சாமியார் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 2 கல்யாணம் நடந்தா அந்த 2 குடும்பமும் பகையை மறந்து மறுபடியும் ஒன்று சேரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச சில மணி நேரங்களிலேயே வெரோனா தெருவில் ஒரு பெரிய சண்டை நடக்குது. ஜூலியட்டோட தம்பி டைபால்ட் ரோமியோவோட நண்பன் மெர்குசியோவை கொன்னுடுறான். இதை பார்த்த ரோமியோ ஆத்திரத்துல தன் மச்சான் டைபால்ட அங்கேயே வெட்டி கொன்னுடுறாரு. இந்த கொலையால வெரோனா நாட்டு ராஜா கோபப்பட்டு ரோமியோவை நாட்டை விட்டு துரத்திடுறாரு. மறுபக்கம் ஜூலியட்டுக்கு பாரிஸ் அப்படின்ற ஒரு பெரிய செல்வந்தரோட கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க. இப்ப ஜூலியட் என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி அழுறாங்க. வேறு வழி இல்லாம சாமியார் கிட்ட போய் உதவி கேட்கிறாங்க. சாமியார் ஒரு பிளான் போடுறாரு. சாமியார் ஜூலியட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மருந்த குடி, இந்த மருந்த குடிச்சா 42 மணி நேரம் நீ செத்த மாதிரி தூங்குவ, உன் குடும்பமும் நீ செத்து போயிட்ட அப்படின்னு நம்பி உன்னை புதைப்பாங்க. அந்த கேப்ல நான் ரோமியோ கிட்ட போய் தகவல் சொல்லிடுறேன், அவன் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. ஜூலியட் அந்த மருந்தை குடிச்சு மயங்கி விழுறா. அவளோட குடும்பம் அவ இறந்து போயிட்டதான் நினைச்சு கல்லறையில புதைக்கிறாங்க. ஆனா இங்கதான் விதி விளையாடுது. சாமியார் அனுப்பிய தூதன் ரோமியோவை அடையல. அதுக்கு பதிலாக ரோமியோவோட வேலைக்காரன் போய் ஜூலியட்
நிஜமாகவே செத்துட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. ரோமியோ உலகமே இருண்டதாக நினைக்கிறான். ஒரு விஷத்தை வாங்கிட்டு ஜூலியட் இருக்கிற கல்லறைக்கு வரான். அங்க ஜூலியட் பக்கத்துல உட்காந்து அழுவுறான். இப்ப ரோமியோ அழுதுகிட்டே என்ன சொல்றாருன்னா, என் தேவதையே, மரணம் உன்னை தழுவியும் உன் அழகு குறையவில்லையே, உன் இதழ்கள் இன்னும் சிவப்பாக இருக்கு, நீ இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேலை, இதோ உனக்காக நானும் வர்றேன். அடுத்ததா ரோமியோ தன்னோட கையில இருந்த விஷத்தை குடிச்சு ஜூலியட்டோட மடியிலேயே சாகுறான். சரியா 1 நிமிஷம் கழிச்சு ஜூலியட் கண்ணு முழிக்கிறாங்க. ரோமியோ செத்து கிடக்கிறத பார்த்து துடிச்சு போறாங்க. இப்போ ஜூலியட் அழுதுகிட்டே என்ன சொல்றாங்கன்னா, ரோமியோ எழுந்துருங்க, ஐயோ விஷத்தை குடிச்சிட்டீங்களா, எனக்காக ஒரு சொட்டு விஷத்தை கூட மிச்சம் வைக்காம குடிச்சிட்டீங்களா, பரவாயில்ல, உங்க கத்தியே என் உயிரை எடுக்கட்டும் அப்படின்றாங்க. இப்ப ஜூலியட் ரோமியோவோட கத்தியை எடுத்து ஜூலியட் தன் நெஞ்சில குத்திக்கிட்டு அவன் மேலேயே விழுந்து உயிரை விடுறாங்க. விடிஞ்சதும் 2 குடும்பமும் அங்க வராங்க. தங்களோட பகையால 2 அழகான உயிர்கள் போயிட்டதை நினைச்சு கதறி அழுகுறாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க பகைய மறந்து ஒன்னா சேருறாங்க. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த விலை அவங்க வீட்டு வாரிசுகள். அடுத்ததா யாரோட ஸ்டோரி வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரியே யாரெல்லாம் கண் கலங்குனீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில வந்து உங்களை சந்திக்கிறேன்.